என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க. எங்கு பார்த்தாலும் தலைவர் விஜய் தான். இத்தகைய அன்பு வேறு எந்த ஒரு முதல்வருக்கும் கிடைத்ததுண்டா? அதுதான் மக்கள் தலைவர் விஜய் மேல் வைத்திருக்கும் உண்மையான அன்பு. தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கிய ஆரம்பத்தில் இவரெல்லாம் எதற்கு அரசியலுக்கு வராரு? இங்கு திராவிட கட்சிகளை எதிர்த்து யாரேனும் அரசியலில் வெற்றி பெற முடியுமா, ஆட்சி அமைக்க முடியுமா என ஏளனமாக பேசினார்கள். கரூர் சம்பவத்தை வைத்து தலைவர் விஜயின் அரசியல் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, இனி அவர் அரசியலில் இருக்க மாட்டார் எனவும் குற்றம் சாட்டி பேசினார்கள். ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தனது குறிக்கோளிலேயே கவனம் செலுத்தி தேர்தலை சந்தித்து திராவிட கட்சிகளை தோற்கடித்து தற்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளார். இந்நிலையில் ஒரு தனியார் பேருந்தில் முதல்வர் விஜய் அவர்கள் பங்கேற்ற நிகழ்வு ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்தது. அங்கு நின்ற அனைத்து பொதுமக்களும் ஆர்வமுடன் அதை கேட்டு ரசித்தனர். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எந்த ஒரு தலைவருக்கோ அல்லது எந்த ஒரு முதல்வருக்கோ எங்காவது நடந்ததுண்டா? இத்தகைய அன்பு எல்லாம் தலைவர் விஜய்க்கு மட்டுமே சாத்தியம்.